இன்றைக்கி டிரைவிங்கில் 12 வருஷமாக நான் ட்ரைவ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது இல்லை, இன்றைக்கி ஒரு சம்பவம். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அலிபாசிட்டிலேருந்து வரப்போ அது கிட்டலாம் விழுகலை. ஈக்கு முன்னாடி உள்ள ஒரு கோட்லேயே இருந்துச்சு. பெட்ரோல் போடலாமேன்னு தான் நான் போனேன். ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தானுங்க. சரி, இங்கேருந்து போய் யூட்டர்ன் பண்ணி திருப்பி வரதுக்கு நம்ம மெயின் ரோட்லேயே பெட்ரோல் போட்டுக்குவோம். இங்கேருந்து மீனாக்கு போகிறது தான். கலிபாசிட்டிலேருந்து மீனாக்கு போகிறப்ப அவ்வளோ பெட்ரோல் பங்க் இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்தா, அந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் கிட்ட நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வண்டி வந்துட்டு நின்றுட்டுங்க. கடவுள் புண்ணியத்தில் அந்த பிரிட்ஜு ஏறி அந்த நடுவில் இருப்போம் பாருங்க. நடுவு கிட்ட வரப்போ தான் நான் என்னடா வண்டி போக மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டரை அழுத்துறேன். வண்டி ஏறவே இல்லை. சரி, ஒரு வண்டி தான் ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அந்த டைமில் வண்டி மேலே ஏறாமல் இருக்கு பாருங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, பெட்ரோல் லோ அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நான் ஓட்டுற காரில் மற்ற கார்லாம் பெட்ரோல் லோன்னு வந்து நம்ம ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். இவ்வளோக்கும் இது பெரிய வண்டி, ஃபோர்டு பிக்கப் இது. ஸோ இதிலலாம் அட்லீஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் ஆச்சும் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாக்க வண்டி நின்றுட்டு. என்னடா பண்ணுறது, போலீஸ்காரன் வந்தால் 300 ரூபா ஃபைன் அடிப்பான் அதுக்கு, அந்த சாதை கூப்பிட்டோம்னாக்க. அப்புறம் திடீர்னு ஒரு ரீகவரி ஒருத்தன் வந்தான். அவன்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். அவன் வந்துட்டு நீ எவ்வளோ கொடுக்குற கொடு, நான் கொண்டு போய், நம்மளாம் முன்ன பின்ன வண்டியை ரீகவரில் ஏற்றுனது இல்லையே, நான் வந்துட்டு ஒரு 30 ரூபா தரேன்டா, கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் இறக்கி விட்றா அப்படின்னா. 30 ரூபாயா? இந்த வண்டி எவ்வளோ வெயிட்டு தெரியுமா? இது ஏற்றி இறக்குறதுக்கே எவ்வளோ காசாகும் தெரியுமா? போலீஸ் எங்களுக்கு நிர்ணயிச்சிருக்க விலையை 150 ரூபா, நீ வேணா 120 ரூபா கொடு, நான் கொண்டு போய் வண்டியை விடுறேன்டான். சொன்னேன் 50 ரூபா வேணா நான் தரேன், அப்படி இல்லையா நான் என் ஃப்ரெண்டு 1 மணி நேரம் கழிச்சு பெட்ரோல் எடுத்துகிட்டு வரேன்டாரு, நான் வெயிட் பண்ணுறேன். கடைசியாக சரி ஓகே பரவாயில்ல 50 ரூபா இருக்கிற காசை கொடுன்னு பார்த்தா பர்ஸில் காசு இல்லை. நிலமையை பார்த்துக்குங்க, அக்கௌண்ட்டில் தான் காசு இருக்குது. காசு இல்லைடா, நான் பிறகு பிரச்சனை இல்லை, பெட்ரோல் பங்கில் எடுத்துதான் ஏடிஎம்மில் எடுத்து கொடுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா பெட்ரோல் வெறும் பெட்ரோல் போடுற இடம் தான் இருக்குது, ஒரு தண்ணி குடிக்க கூட கடை இல்லை. அப்புறம் அவன் பெட்ரோல் போடுறவங்ககிட்டயே 50 ரூபாய்க்கு அவன் ஸ்வைப் பண்ணிவிட்டு அவன் 50 ரூபா கேஷ் கொடுத்துட்டான் அந்த வந்தவனுக்கு, பாகிஸ்தானிக்கு. ஸோ அவர் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த டைமில் 50 ரூபா பரவாயில்ல, நீ அடுத்த தடவை உன் பாஸ் ஏதாச்சும் வேலை சொன்னான்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிக்கிறேன், 100 ரூபா மினிமம் அப்படின்னா. ஸோ அவர் பேர் பிலால், அவர் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் கேப்ஷனில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள்.